அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லிகா சேனலிலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் மீல் மேக்கர் சோயாவை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். தண்ணி கொதிக்குது நல்லா. சோயா எல்லாம் போட்டலாம். கடையில் மீல் மேக்கர்னு சொன்னால் கிடைக்கும். நான் சின்னது யூஸ் பண்ணுறேன். பெருசு யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த கிரேவி செய்யலாம். தண்ணியில் நல்லா கொதித்து பெருசாக கொஞ்சம் வரும் சைஸு. ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு பார்த்திங்களா. இதை அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வெறும் தண்ணியில் போட்டு மறுபடியும் அலாசி வேறு பவுலுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி நல்லா தண்ணியெலாம் இல்லாத மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொதித்ததும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். நான் ஒரு 7-8 பூண்டு போட்டிருக்கேன். சின்னதாக 2 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு கொஞ்சம் பொடி பண்ணி போட்டிருக்கலாம். இதில் வெங்காயம் 2 பெருசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள். உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்கலைன்னா விட்டுறலாம். இது நல்லா வணங்கணும். நான் 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். வச்சிருக்கிற இந்த சோயாவை போட்டுக்கலாம். நல்ல தண்ணி இல்லாத போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வரும். பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு எண்ணெய் வேணும்னா மறுபடியும் எண்ணெயில் கூட போட்டு பொரித்து இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு கூட கடிச்சிக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப வித்தியாசமான முறையில் சுவையான சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சுவையான நல்ல காரசாரமாக இருக்கிற
சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி நிறையா வேணும்னா கொஞ்சம் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றி செஞ்சு சேர்க்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடது இன்னும் வீடியோ பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.